பிஸியா ஹலோ இருக்கீங்களா? பிரதர், நல்லா ம். இருக்கும் பிரதர். ஓகே பிரதர். இன்னைக்கு இன்னைக்கு ம், என்ன பத்தி பேச போறோம் இன்னைக்கு? இந்த ஆத்ம சக்தியை பத்தி, ஆத்ம பலத்தை எப்படி அதிகரிப்பது, ம், ஆஹ் இது குறைவதன் காரணமாக ம், இது குறைவதன் காரணமாக தான் பிரச்சனைகளா, அதாவது நமக்கு வரக்கூடிய கவலை, பயம், ம், துக்கம், கோபம், இது எல்லாமே அந்த சோலுடைய எனர்ஜி, சோலுடைய பவர் குறையறனால ம், ஆஹ் என்னெல்லாம் நமக்கு நடக்குது. அதே மாதிரி இது கிடைச்சிட்டா நமக்கு எப்படி இருக்கும், இந்த சோலுடைய எனர்ஜி கிடைச்சிட்டா, ம், அந்த ஆத்மா பலத்தை அடைந்து விட்டால் எப்படி இருக்கும் நமக்கு, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ப்ரெசன்ட்ல வாழ முடியல எல்லாராலையும். ப்ரெசன்ட்ல வாழ்க்கையை வாழ முடியல. ஒண்ணு ஃபியூச்சர்ல இருக்கு, இல்ல பாஸ்ட்ல இருக்கு. ம், ஆனா எல்லாரும் ப்ரெசன்ட்ல வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. ம், அதுவே ஒரு ஆத்ம சக்தி குறைவின் காரணமாக தான் அப்படின்றது மாதிரி ம். நான் ஃபீல் பண்றேன். அப்போ அதை எப்படி அதிகரிப்பது, அப்படி அப்படி கிடைச்சிட்டு அது எப்படி இருக்கும், அட்லீஸ்ட் அது அது புரிஞ்சாவது நமக்கு அதன் மீது ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆத்ம சக்தி அதிகரிப்பதற்காக, பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக ஒரு ஆர்வம் நமக்கு வரும். ஸோ அதுக்காக என்ன செய்யலாம், முக்கியமா அது எப்படி இருக்கும், அது அது கிடைச்சிட்டா எப்படி இருக்கும் நம்மளுடைய ஆத்மபலம். வாழ்க்கை. எல்லாருமே எல்லாருமே ஏதோ ஒரு ஆன்ம ஒரு அந்த ஆன்ம இது ஏதோ சொல்லுவாங்க. அதான் ஆத்மபலம், ஆன்மபலம். ஆத்மபலம்ல ம், அந்த ஏதோ ஒரு செய்யறாங்க இல்லையா, ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இருக்கு இல்லையா, ம், ம், ம். அது செய்யறதே இதுக்காக தான். ஆத்மபலத்தை முக்கியமா ஏத்துறது. ம், ஏத்துறதுக்காக, கவலை ம். பயம் இல்லாமல் இருப்பதற்காக, மைண்ட் வேவரிங் இல்லாமல் இருப்பதற்காக. சூப்பர், சூப்பர். ஏன்னா ப்ரெசன்ட்ல வாழ வாழ முடிஞ்சிட்டாலே அதுவே பெரிய விஷயம். கண்டிப்பா. அதுவே பெரிய சக்சஸ்ன்னு நான் நினைக்கிறது. ஆக்சுவலா அதுதான் பெரிய சக்சஸ். ஏன்னா இந்த ஆத்ம பலம் முதல்ல ஏன் வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களே, அது என்ன, அப்படி அடைஞ்சிட்டா என்ன ஆயிடும் அப்படிங்கிறது. ஆமா So ஆமா அதுக்கு கடவுள் ஒரு விஷயம் சொல்லுவாரு. 2 பூனை ஒரு வெண்ணெய்க்காக அடிச்சுக்கிச்சான், நடுவுல ஒரு குரங்கு அதை தூக்கிட்டு போயிடுச்சான். அந்த குரங்கு யார் சரி சரி. தெரியுமா? அவர்தான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஏன்னா இன்னைக்கு ஓகே அமெரிக்கா நாடும் ரஷ்யா நாடும் இந்த உலகத்தின் மீது நான் தான் பெரியவன் காட்டணுன்றதுக்காக தான் எல்லா இடத்துலயும் யுத்தம் நடக்குது. பண்றதெல்லாம் அவங்கதான். சரி. இல்ல, ஓகே நீங்க எங்க வேணாலும் பாருங்களா, யுத்தத்துக்கு காரணம் பாத்தீங்கன்னா அவங்கதான். உக்ரைன் ஓகே இடத்துல அமெரிக்க படைதான், அதாவது அவங்களா வராட்டினாலும் அவங்க ஆயுதம் தான் யூஸ் ஆகுது. பாலஸ்தீனத்திலயும் அப்படிதான் நடக்குது. ஸோ மொத்தத்துல அந்த கண்ட்ரோல் எங்க கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு காட்டிக்கிறது தான் இவங்க 2 பேருடைய குறிக்கோளா இருக்குது. ஓகே அப்படின்னா ஓகே. என்ன அர்த்தம்னா, உலகத்தை என் கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வரணும்ட்டு அடிச்சுக்கிற இந்த 2 பூனை இவங்க தான். ஆனா சரி. இது யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்ம பலத்தில் யார் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஆத்ம பலத்தை தான் இறைவன் இப்ப அதிகரிக்க சொல்றாரு. நீங்க அதை பத்தி எல்லாம் கண்டுக்காதீங்க. இது ஓகே கர்ம ஓகே. கணக்கின்படி அவங்க அடிச்சுக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது புஜ பலம்னுவாங்க, உடம்புடைய சரி பலம். சரி. புஜ பலம் வெர்சஸ் ஆத்ம பலம், இதுதான் இங்க நடந்துட்டு ஓகே இருக்குது. ஆனா இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது இல்ல. ஒரு புஜ பலமும் இன்னொரு புஜ பலமும் அடிச்சுக்குது. ஆயுத ஓகே ஓகே. போட்டி அப்படி அடிச்சுக்கிறாங்க வல்லரசு நாடுகள். ஆனா இங்க கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த இப்படி எல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு காரணம் சுயநலம். அந்த சுயநலத்துக்கு காரணம் ஆத்ம சக்தி இல்ல. இது அவங்களுக்கு புரியல. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஷ்யாவும் கிறிஸ்தவ நாடுதான், அமெரிக்காவும் கிறிஸ்தவ நாடுதான். சகோதரர்களே அடிச்சுக்கிறாங்க, அதான் இங்க காமெடி. ஆனா ஒருவேளை 2 பேரும் ஒன்னாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள யாருமே அசைக்க முடியாதுன்ற. ஆனா நாடகத்தில் அப்படி சட்டம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஆச்சரியம். அப்ப அப்ப அந்த குரங்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி குரங்கு மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய மனம், பிளாபரிங் ஆஃப் தாட்ஸ் நீங்க இல்லையா. சோ குரங்கு மாதிரி மனம் அலைஞ்சுக்கிட்டே இருக்குது. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்படி அது குரங்கும் ஒரு இடத்துல இருக்காது, நம்ம மனமும் ஒரு இடத்துல இருக்காது. ஒருவேளை ஒரே இடத்துல மனதை நிறுத்த முடிந்தால், குரங்கு மாதிரி இருக்கிற நாம பூஜிக்கப்படுவோன்றதுதான் ஆஞ்சநேயர் கோயில். குரங்கு மாதிரி இருந்தவங்க தான் இந்த மாதிரி ஆயிடுறாங்க. அந்த சீதையை மீட்கிறதுக்காக அவர் குரங்கு படையை தான் யூஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஒருத்தர் சொன்னது மனம் குரங்கை போன்று அப்படின்னு சொன்னதுக்கு, இது குரங்கு அசிங்கப்படுத்துற மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதாவது மனம் குரங்கை போன்றது அப்படின்னு சொன்னதுக்கு, அது குரங்கு அசிங்கப்படுத்துற மாதிரி, அதை விட மோசமான மனம் அதை விட
அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு இறைவெளி மருத்துவத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆத்மா வந்து பியூரானது, அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. மனம் தான் வந்து மனம் எந்த அளவுக்கு ஆத்மாவுடைய பேச்சு கேட்குதோ, அதாவது சோலுடைய பேச்சை கேட்குதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது ரெண்டும் ஒன்னா இருக்க உங்களுடைய நோய்களும் குணமாகும், உங்களுடைய பிரச்சனைகளும் சரியாகும் அப்படின்றதுதான் நம்ம அப்படி அதுல சொன்னது. இப்போ இதுல வந்து ஆத்ம சக்தி குறைவதன் காரணமாக தான் மைண்ட் வேவரிங் இருக்கு, இந்த விகாரங்கள் விழுது அப்படின்றது இதுல சொல்லப்படுது. இது எப்படி பாக்குறது? அது காரணம் என்னன்னா பிரதர், அவங்க சொன்னது ரைட்டு தான். பட் ஆத்மாவை பற்றிய ஞானம் வந்து கடவுளுக்கு தான் தெரியும். சோ அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மனம். ஆத்மாவே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி பூர்வ மத்தியில இருக்குது. உயிரை தான் சொல்றோம் ஆத்மான்னு, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்குள்ள ஆத்மா மனம்னு இருக்குது, புத்தின்னு இருக்கு, சமஸ்காரம்னு இருக்குது. எல்லாமே சூக்ஷ்ம சக்திகள். இப்ப இந்த மனம் வந்து அது இஷ்டத்துக்கு ஆடுனா ஆத்மா பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். அது ஆத்மா கண்ட்ரோலில், அதாவது புத்தியின் கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா ஆத்மா பலமா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால இந்த ராஜயோகத்தையே புத்தி யோகம்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க புத்தியினாலதான் பண்றோம். இப்ப ஒரு அழகான பொண்ணு போறா அப்படின்னும் பொழுது அழகா இருக்கிறா இல்ல அப்படின்ட்டு மனம் எண்ணத்தை உருவாக்குது. ஏன்னா உடலையே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டதுனால. ஆனா இப்ப இறைவனுடைய ஞானத்தை தினம் தினம் கேட்க கேட்க என்ன ஆகும்னா, வேண்டாம் அங்க பார்க்காத, ஏன்னா திரும்பி அந்த பொண்ணு பார்த்துட்டா அப்படின்னா ஒரு பந்தனம் உண்டாயிடுது. அது முன் ஜென்மத்தில் உனக்கு கொலை பண்ணவனா கூட இருக்கும், இப்ப பொண்ணு வேஷத்துல வந்திருக்கும், உங்களை சிக்க வைக்கிறதுக்கு அப்படிதான் வரும் அது. சோ அப்ப நீ ஆத்மாவை மட்டும் பாரு, வெளியில மயங்காத. ஏன்னா காரணம் இல்லாம உன் தொடர்புல வராது. தண்டனை கொடு, நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் தண்டனை கொடுக்க பக்கத்துலதான் வரும். அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வெறும் ஆத்மாவை மட்டும் பாப்பீங்க. சோ இப்ப இது எங்க இருந்து வருதுன்னா இந்த ஞானம். இந்த ஞானத்தை புத்தி தான் யோசிக்குது. அப்ப அந்த புத்தி கட்டளை இடுது, மனம் நீ பார்க்காத, நீ வந்து நான் சொல்ற அந்த ஆத்மாவை தான் பார்க்கணுமே தவிர உடல் கிட்ட போகாத அப்படின்னு சொல்லி ஒருவேளை மனம் கேட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, ஆத்மாவுக்கு சக்தி வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஆனா எவ்வளவு நேரத்துல கேக்குது? சொன்ன உடனே கேக்குதா? 100%. சொல்லி ஒரு 2-3 நிமிஷம் அப்படி ஆட்டங்காணி அப்புறம் தான் வருதா? கொஞ்சம் குறைவா இருக்குது. இல்ல கேட்கவே மாட்டேங்குதா? பகவத் ஐயா ஞானம்னா என்ன அப்படின்னு ஒரு சொல்லிட்டாரு. இப்போ ஞானம்னா என்னன்னா, இப்போ நீ ஞானம் அடைஞ்சிட்டியா இல்லையா அப்படின்றது, நீ வந்து ஒரு பொண்ணை பார்த்த அப்படின்னா உனக்கு அழகா இருக்குன்னு தோணும், உடனே நீ வந்து ஆக்ஷன்ல இறங்கிடுவ. அதே ஒரு ஞானின்றவன் எப்படின்னா, அவன் வந்து ஆக்ஷன்ல இறங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எப்படி பாக்குறது? இல்ல ஆக்ஷன்ல வராட்டினா கூட மனம் சலனம் அடையுதுல, ஆக்சுவலா அதுவும் ஒரு ஆக்ஷன் தான். மனமும் அதுவும் ஒரு கர்மா தான் அது. பட் அதுவும் இல்ல, ஆனா தோணாலும் அதாவது அழகா இருக்கிறாங்கன்றது, நம்ம குழந்தையா இருக்கும்போது மிஸ் எல்லாம் அழகா இருப்பாங்க, ஆனா நம்ம சலனம் ஆக மாட்டோம் இல்லையா? அழகா இருக்கிறாங்கன்னு தெரியும், இவங்க வெள்ளையா இருக்கிறாங்கன்னு தெரியும், இவங்க கருப்பா இருக்கிறாங்கன்னு தெரியும், அவ்வளவுதானே தவிர அதை சார்ந்து வேற எண்ணம் வராது. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு எண்ணத்தோட அதை நிறுத்திக்கும். அப்ப ஆத்மா பலமா இருக்குது. அப்ப வளர வளர என்ன ஆகுது, வெளி உலக விஷயங்களை உள்ள போட போட, நிறைய விஷயங்கள் உள்ள போட போட என்ன ஆகும்னா, ஆத்மா வந்து என்ன விஷயம் போடுறீங்களோ அதுக்கேத்த மனநிலைக்கு மாறிக்கும் அது இல்லையா? ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு படம் பார்க்கும்போது ஒருத்தனுடைய மனநிலை லவ் சீன் வந்தா ஒரு மாதிரி மாறுது, ஒரு கொலை நடக்குன்னா அது ஒரு மாதிரி ஆகுது, அநியாயம் நடந்தா ஒரு மாதிரி, அவன் வந்து நம்ம மனதோட விளையாடுறான் இல்லையா? அப்ப அததான் கடவுள் என்ன படம் பாக்குறதுலே. அதே மாதிரிதான் உலக நிகழ்வுகளுமே நீங்க பார்க்க பார்க்க உங்க மனம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி மாற மாற என்ன ஆகுதுன்னா ஆத்ம பலம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்ற. அப்ப ஆத்ம பலத்தை ஏத்தணும்னா ஒரே விஷயத்தையே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆத்ம பலம் ஏறும். அந்த ஒரு விஷயம் ஆத்மாவின் பலத்தை ஏற்றக்கூடியதாக இருக்கணும். அதுதான் கடவுள், சுப்ரீம் சோல்னு சொல்றோம். ஸோ அவரை மட்டுமே நீங்க நினைக்க நினைக்க, அவர் சொல்றாரு அவரை விட இனிமையானவர் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப ஒரு மாம்பழம் இனிமையா இருக்குதுன்னா சாப்பிட்டு பார்த்தா தெரியும். கடவுள் இனிமையானவர்னு எப்படி தெரியும்னா நினைக்க நினைக்க தெரியும்ன்றார். ஸோ அவர் வந்து செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். ஆத்மாக்கள் அங்க இருந்துதான் இந்த பூமிக்கு வரும். சொர்க்கமா வரும்போது சொர்க்கமா இருக்கும், இப்ப நரகம் ஆயிடுச்சு, மீண்டும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் ஆத்மாவை பலப்படுத்தி அனுப்புறாரு. ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்ம பலம் அதிகமா இருக்கிறதுனால தான் எவ்வளவு அழகா இருந்தாலும் மனம் சலனம் அடையாது.
சோ அப்ப அதுக்குதான் என்ன சொல்றதுன்னா, முதல்ல உன்னை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைச்சுக்கிட்டே இரு. தனியா உட்காந்து இப்படி நினை ஃபர்ஸ்ட். ஏன்னா எடுத்த உடனே வந்து எல்லாரோடையும் இருக்கும்போது அந்த நினைவு வராது. இப்ப தனியா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பலம் ஏற ஏற மற்றவர்கள் தொடர்புல வரும் பொழுதும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதும் உன்னால இறைவனை நினைக்க முடியணும்ன்ற. ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்போம், இன்னொரு பக்கம் இறைவனுடைய புத்தி இருக்கும். இப்ப வீட்டுல வந்து யாரோ சண்டை போட்டாங்க அப்படின்னா நம்ம பேசிட்டு இருந்தாலும் அந்த ஞாபகம் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா மனசுல. அந்த மாதிரி இறைவனுடைய நினைவு ஓட ஓட ஆத்மா அப்படியே பலமாகுன்ற. அப்ப என்ன ஆகுனா சுத்தி என்ன நடந்தாலும் அது மனநிலை மாறாது. இறைவனை நினைத்தால் எப்படி ஆனந்தமா இருக்குமோ அந்த ஆனந்தம் தொடர்ந்து மெயின்டைன் ஆகும். சோ அதுதான் ஞானி நிலை. அதுதான் ஞானி நிலை. அப்ப ஒரு துக்கம் வந்தால் பதற அளவுக்கு நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு அழகான பொண்ணு வந்தா சலனமாகாம இருந்தாலே துக்கம் வந்தாலும் நீங்க பதற மாட்டீங்க. ஏன்னா இங்கேயே தெரிஞ்சிடும் உங்க ஆத்மா பலமா இருக்குதா இல்லையான்ட்டு. இதே பலம் தான் அங்கேயும் வேலை செய்யும். இங்கே சலனப்பட்டால் அங்கேயும் சலனப்படும். அதுதான் விஷயமே. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப் ஆகும்னா எல்லா விஷயமும் அது வந்துரும். ஆமா. அப்ப மனம் வந்து ஒரே சீரா வர்றாங்க, ஒருத்தவங்க அடிக்கடி கோவம் வருது அப்படின்னா அப்ப அவங்க மற்ற விஷயங்களையும் அந்த மாதிரிதான் டிஸ்டர்ப் ஆவாங்க. கண்டிப்பா. பயங்கரமா கோபத்தை வைத்தே வந்து அவங்களுடைய காமத்தை கணக்கிடலாம். நம்ம ரொம்ப கோபப்படுறாங்கன்னா அவங்களுக்குள்ள காமமும் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எக்ஸைட் ஆகுறது. அந்த பசங்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ஜெயிச்சுட்டா வாங்க இப்படி கை தட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஒரு சிலர் கம்முனே இருப்பாங்க, அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சுவாங்க. அப்ப அங்க ஆத்ம பலம் அந்த அந்த வயசுல அந்த குழந்தைக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு குழந்தை வந்து அந்த மார்க் வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அது எவ்வளவு வேணாலும் வரட்டும், அது திரும்பி கூட பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து முன் ஜென்மத்துல இறைவனுடைய ஞானத்தை எடுத்திருக்கும். அப்ப அதோடைய அந்த பலத்தோட அந்த பலம் வந்து தானாகவே இங்க வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்காது. கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அது தானாகவே அதை வெளிப்படுத்தும். மற்றவங்களுக்கும் தெரியும் இந்த குழந்தை டிஃப்ரெண்டா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து குழந்தைங்கனாலே சின்ன வயசுல ரொம்ப தொல்லைப்படுத்தும். ஒரு சில குழந்தை பார்த்தா கம்முனே இருக்கும்ன்றாங்க. சோ அப்ப அது சக்தி அதிகம் நிரம்பிய ஆத்மாவாக இருக்கும். அது இயல்பாக வருது. பட் இறைவனை நினைக்க நினைக்க நம்ம ஏத்திக்கலாம். ரெண்டாவது அவங்க வந்து புது இதுவா இருப்பாங்க, புது சோலா இருப்பாங்க. அதுவும் இருக்கு. ஆமா, அப்பயும் வந்து ஆத்மா பலமாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலே வரவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க, மறுஜன்மம் எடுக்க எடுக்க அது பலகீனமா ஆயிடும். ஆனா லேட்டஸ்டா ஒரு ஆத்மா வருது அப்படின்னா அது கடவுள்கிட்ட இருந்து நேரடியா வர்றதுனாலையும் ஆக்சுவலா இங்க நம்மளுடைய ஆத்மாவுடைய சக்தியும் அதோடைய சக்தியும் ஒரே சக்தி தான் இருக்கும். ஆனா என்ன வித்தியாசம்னா புதுசா வர ஆத்மா வந்து முன் ஜென்மத்தில் விகாரத்துக்கு பழக்கப்படல, கவர்ச்சிக்கு பழக்கப்படல, வெளி உலக சுவைக்கு பழக்கப்படல. பழகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல, அதனால அது மயங்காது. ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா முன் ஜென்மத்திலே ஊர்னதுனால அது சின்ன வயசுல அந்த பெண்கள் இருக்கும் பொழுது அந்த ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஈர்க்கப்பட மாட்டோம், பட் டிஸ்டர்ப் ஆகும் நம்ம. ஸோ ரொம்ப சின்ன வயசுல பொண்ணுங்க பக்கத்துல உட்கார மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த போன ஜென்மத்தோட இது தெரியுது. ஆனா அந்த குழந்தை புதுசா வர குழந்தைக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, பையன் பொண்ணுன்ற வித்தியாசமே தெரியாம பேசுவாங்க. அதை மற்ற பசங்களாம் வந்து நக்கல் அடிப்பாங்க. சோ இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அது புதுசா வந்த ஆத்மா. அதுக்காக அந்த ஆத்மா கெட்டே போகாதுன்னு சொல்ல முடியாது, பட் டைம் ஆகும் கெட்டு போறது மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது. அதுதான் இப்போ நீங்க இதுல கூட இந்த மாதிரி முஸ்லிம்கள் 4-5 திருமணங்கள் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க இல்லையா. நான் கூட சொன்னேன் இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா மேபி இங்க உள்ள அந்த சோலுடைய டிராவல் வந்து வேறையா இங்க இன்னொன்னு. ஆமா அதுவும் இருக்குது. இன்னொன்னு வசதியும் கிடையாது இல்ல, இப்ப யார் கையிலும் காசு கிடையாது வசதி. ஆமா இங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நான் யாரையும் பார்த்தது இல்லை. அங்க அதான் அரபு நாட்டுல அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆமா இந்தியாவில பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை, அந்த அளவுக்கு கிடையாது, ரொம்ப ரேர் தான். இப்போ இதுல இன்னொரு விஷயம் வந்து இன்னொன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஆத்மா பலத்தை அதிகரிப்பு சோல் வந்து பியூரா இருக்கு. இப்போ சோல்ல இருந்து இந்த ஆத்மால இருந்து அந்த அந்த வாக்கு அந்த கமாண்ட் அந்த கைடன்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுடைய மனசு கேட்டு பழகுதோ அதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுதோ சொல்லுங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து சோல்ல இருந்து வரக்கூடிய இறைவனுடைய வார்த்தைகளை இறைவனுடைய வாக்கை
எந்த அளவுக்கு நம்ம அதை பின்பற்றுறோமோ, எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்றோமோ, அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதுக்காக பொறுமையா இருந்து அதை அடையிறோமோ இல்ல அதன்படி வாழ்றோமோ, ஒரு இது தப்பு அப்படின்னா எந்த அளவு அது விலகிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆத்ம சக்தி அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு இதுவும் வேதம் படித்ததுல இருந்து ஒரு ஞானம் இருக்கு. இல்ல, தப்புல இருந்து விலகுன்னா ஆத்ம சக்தி அதிகரிக்கும்ன்றீங்களா? தவறு செய்யறதுல இருந்து இல்ல, அதிகரிக்காது. அதாவது பாவம் செய்யாம இருக்கும், ஆனா அதிகரிக்காது. ஏன்னா அதுதான் இன்னைக்கு முக்கியமான காரணம். இன்னைக்கு வந்து நிறைய துறவிகள்லாம் காமத்துல விழறாங்க இல்லையா? சாமியார்கள் எல்லா மதத்திலுமே விழறாங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா பயங்கர தூய்மையா இருந்தவர்கள். முன் ஜென்மத்துல ராகவேந்திரர், வள்ளலார் அந்த மாதிரி இருந்தவங்க தான். அவங்க வந்து ஒவ்வொரு ஜென்மத்திலும் குடும்பத்தை விட்டுட்டு தான் போயிடுவாங்க. வெளியிலே போய் காட்டிலே இருந்தாலும் பெண்கள் தொடர்பிலே இல்லாட்டினா கூட ஆத்ம சக்தி இழந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா வாயுமண்டலம்னு ஒண்ணு இருக்குது. பெரும்பான்மையானவர்களுடைய எண்ணம் வந்து வாயுமண்டலத்தில் கலந்து அது மற்றவர்களை கெடுக்கும். அது ஒரு முக்கியமான காரணம் குழந்தைங்க கெட்டு போறதுக்கு. இல்ல, அப்பா அம்மா காமத்துல ஈடுபட்டு இருக்கிறது வந்து குழந்தைங்களை சின்ன வயசுலயே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். குறிப்பாக அந்த குழந்தை முன் ஜென்மத்துல காமத்திலே மூழ்கி இருந்தா. அதனாலதான் குழந்தைங்க ரொம்ப சின்ன வயசுல கெட்டு போயிடுறாங்க இல்லையா? அதுக்கு காரணம் இது இருக்குது. சோ அப்ப அவங்க என்னதான் காட்டுல வாழ்ந்தாலும் உலகத்துல தானே இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா வாயு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாரு? கொடுக்கறது குடும்பத்துல இருக்கிறவங்க தானே கொடுக்குறாங்க. அப்ப இவங்களுடைய வைப்ரேஷன் அந்த உணவுல இருக்கும். அந்த உணவை சாப்பிடும்போது ஆத்மா பலம் இறங்கும். அப்ப அவங்க தனியாவே இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆவாங்க. அதனாலதான் அவங்களை பார்க்க பெண்கள் போகும்போது முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க, குனிஞ்சு பேசுவாங்க. சக்தி இல்லை. சக்தி இல்லாதனால்தான் குனிகிறாங்க. அதுதான் அங்க விஷயமே. இப்ப பசங்களே வந்து யார் வந்து அந்த சின்ன வயசுல பெண்களை பார்த்தாலே குனிறாங்களோ அவங்க வந்து சக்தி கம்மியானவங்கன்னு புரிஞ்சுக்கலாம். சக்தி அதிகமா இருக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நம்ம ஸ்கூல் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி இருப்பாங்க, சரளமா பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். மற்றவர்களால பேச முடியாது. காரணம் என்ன? பெரும்பான்மையினர்கள் சக்தி இழந்துதான் இருப்பாங்க. அதான் பிரதர். மற்றபடி நீங்க இது பண்ணாம கெட்ட விஷயத்தை பண்ணாமல் இருந்தாலும் ஆத்ம சக்தி இழக்கும். அப்ப சக்தியை ஏற்கிறதுக்கு ஒரே வழி இறைவனுடைய ஞானம் மட்டுமே. ஏன்னா அப்படி இருந்திருந்தா கன்னிகாஸ்திரிகள், பாதிரியார்கள் எல்லாமே இப்ப சக்தி நிரம்பியவர்களாகவே இருப்பாங்க. கிடையாது. அவங்களும் சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்க வலுக்கட்டாயமாக தனியா இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. சப்போஸ் யாருடைய தொடர்புலயே வந்துட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. நிறைய பாதிரியார்கள் மாத்துறத பாக்குறோம்ல, அதுதான் காரணம். சோ அப்ப இன்னொரு விஷயம், இப்ப ரொம்ப தம பிரதானமா ஆயிடுச்சு அவங்களுடைய புத்தியுமே. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த சன்னியாசம் பிடித்தாலும் கூட அதையும் மீறி இது பிடிச்சி இருக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க விழுந்தது கிடையாது, இப்ப அதுல அந்த சுவையை அனுபவிச்சது கிடையாது. இருந்தாலும் இப்ப பிடிச்சி இழுத்துடும். அப்ப அவங்க விழுந்தால் கூட, இப்ப சில துறவிகள்லாம் விழுறாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு அவங்க நல்லாதான் இருக்கிறாங்க. அங்க போய் விழல, அவங்களால இருக்க முடியுது. ஆனாலும் இன்னொருத்தர் தொடர்புல வரும்போது அவங்களால முடியல. சலனத்துல வருது, அது ஒரு டைம்ல புகழ் வருது. புகழ் வரும்போது தவறான காரியங்களை பண்ணிடுறாங்க. சோ அதனால காட்டுல போனாலும் சக்தி குறையதான் செய்யும். ஆனா இப்போ இயற்கையாகவே ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, அப்போ அந்த நேரத்துல ஒரு மனிதனுக்கு வந்து இந்த காம சிந்தனையோ, அவனுடைய அகங்காரமோ, அவனுடைய கோபம், பற்று இது எதுவுமே இருக்காது. ஒரு 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 நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னா. இது சூப்பரான கேள்வி பிரதர், நல்ல வேலை இதை எடுத்துட்டு வந்தீங்க. என்ன அப்படின்னா, நீங்க சொல்றது கரெக்ட். அதுதான் தண்டனையே. அவனுக்கு வந்து குறிப்பாக வந்து இப்ப ஊனமா பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து கல்யாணத்தில் ஆசை இருந்தால் கூட கல்யாணம் பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்னா, இன்னைக்கு கை கால் ஒழுங்கா இருக்கிறவனே விட்டுட்டு போயிடுறாங்க. பாக்குறாங்க, கள்ள தொடர்பு இதெல்லாம் பாக்குறாங்க. அப்ப நம்மள ஏமாத்துறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க நிறைய பேர். கண்ணு தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, கால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணாலும் விட்டுட்டு போறதையும் பாக்குறோம் நம்ம. சோ அப்ப அது ஒரு எச்சரிக்கை. அப்ப ஒரு தடவை விழுந்ததுக்கு அப்புறம் அடுத்தது விழ மாட்டாங்க. ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் நார்மலா இருக்கிறோம், கல்யாணம் பண்ணுவான் மறுபடியும் கூட. ஆனா இவனுக்கு தெரிஞ்சிடுது, ஆழமா தெரியுது இதுதான் காரணம். அப்ப இது மறுபடியும் நம்ம எந்த நம்பிக்கையில போய் கல்யாணம் பண்றது? ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணும் போதே அழகு இல்லாத பொண்ணாதான் கல்யாணம் பண்ணுவாங்க, ரொம்ப மோசமான பொண்ணாதான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா அந்த பொண்ணே விட்டுட்டு போகுதுன்னு போது அவங்களுக்கு சுத்தமான அந்த கான்பிடன்ஸ் லெவல் போயிடும். ஒரு விதத்துல அது நல்லது, அவங்கள தூய்மையா வச்சுக்கிறது. இன்னொரு விஷயம் முக்கியமானது ஒண்ணு சொன்னா, மகாத்மா காந்தி பத்தி இப்ப சமீபமா வீடியோ போட்டோம். அவரு வந்து
அவருடைய அப்பா இறந்துட்டார். இவருக்கு 16 வயசுல திருமணம். அப்பா இறந்த உடனே பக்கத்து ரூம்ல பாடி கிடக்குது, பார்த்துட்டு வந்து மனைவியோட காமத்துல ஈடுபடுறாரு. அப்ப அந்த காமத்துடைய பவர் எப்படி இருக்குது பாருங்க. இது அவருக்கு பிற்காலத்துல வந்து டார்ச்சர் கொடுக்குது. அப்ப நான் இந்த அளவுக்கு பலகீனமானவனா அப்படின்ட்டு வெளில வரணும்ட்டு அதுக்காகவே பக்கத்துல நிர்வாணமாவே சின்ன சின்ன பெண்களை படுக்க வச்சு தூங்கினாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அவரு. ஸோ அப்ப என்ன அப்படின்னா, இப்ப அந்த விஷயம் வந்து அவருக்கு அந்த அப்பா இறந்தது அந்த நேரம் அவருக்கு தெரியாட்டனால அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கில்ட்டி வரும் இல்லையா. இதே மாதிரி வந்து உண்மையிலே ஏழ்மை இதெல்லாம் வந்து காமத்திற்கு கிடைக்கிற தண்டனை தான். ஏன்னா இப்ப ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன் அந்த நேரம் முழுவதும் உழைத்தால் மட்டுமே அவனால சாப்பிட முடியும் அப்படின்னா அதையும் மீறி அவன் காமத்துல போலாம். ஆனா இங்க சாப்பாட்டுக்கு திண்டாடணும். அப்ப இவனுக்கு வந்து இந்த தண்டனையே ஒரு நன்மையாக இருக்குது. அதனாலதான் நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம். என்ன அப்படின்னா, இந்த ரொம்ப கீழ்மட்டத்துல இருக்கிறாங்களே, அன்றாட காட்சி அப்படின்னுவாங்க இல்லையா, அன்னன்னைக்கு வர இதுலதான் அரிசியை வாங்க முடியும். அவங்க ரொம்ப ரொம்ப ஆனா அவங்களுடைய ஆத்ம பலகீனமா தான் இருக்கும். ஆனா அவங்க இந்த காமம், இதுல காமம்ன்ற முக்கியமான விஷயத்துல இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளவுதான் உந்துதல் இருந்தாலும் திரும்பி கூட பார்க்க கூடாது அந்த பக்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சகோதரர் அது மாதிரி எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல் பொண்ணுங்க இப்படி போறத அதை பார்த்து அந்த பொண்ணும் பார்த்து பழக்கமாகி ஒரு லெவல்ல பொண்ணுங்களுக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது தெரிஞ்ச உடனே இவர் வந்து அந்த பொண்ணு அழைச்சிட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் பெரிய இடத்து பொண்ணுக்குள்ள இருக்கு, அரசியல் இதெல்லாம் உள்ள பொண்ணுக்குள்ள இருக்கு. உடனே அவங்க அப்பா போலீஸுக்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அவரு வந்து சிதம்பரத்துல இருந்து சென்னைக்கு போயிட்டாரு பொண்ணை அழிச்சிட்டு. அப்பயும் போலீஸ் ட்ரேஸ் பண்ணிடுச்சு, எப்படியோ ஃபோன் நம்பரை வச்சு எப்படியோ ட்ரேஸ் பண்ணி போய் பிடிச்சிட்டு வந்து, அந்த பொண்ணு மைனர் பொண்ணு பிடிச்சிட்டு அவன் கூட வந்து ஒரு 4-5 நாள் வாழ்ந்தும் இருக்குது. இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்து பிரிச்சு விட்டுட்டாங்க. இதுல இவனை பிடிச்சி போக்சோல உள்ள போட்டாங்க. பாருங்க, லவ் தான் பண்ணியிருக்கிறான், இருந்தாலும் போக்சோல போட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க ஜெயில வந்து அங்க ஒரு பாலிடிக்ஸ் நடக்குமா. இப்ப சீனியரு ஜூனியரு அந்த மாதிரி சீனியர் ரவுடியோடைய ஜட்டியெல்லாம் இவன் துவைச்சானோ. பாருங்க, அந்த காமத்துக்கு அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்குது பாருங்க. சோ இப்ப தெரிஞ்சு போச்சு, இனிமேல்ட்டு ஓடனாலும் மாட்டிக்குவாங்கன்னு. இப்ப இந்த பொண்ணு மேஜர் ஆகி வந்தா ஓகே, எப்படி அவங்க வீட்டுல வர விடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு பண்ணாங்க. ஸோ அதுக்குள்ள கல்யாணம் பண்ணலாம், ஒருவேளை அந்த பொண்ணே வேற ஒருத்தனை லவ் பண்ணலாம், நிறைய விஷயம் இருக்குது இல்ல, ஸ்ட்ரிக்டா இருக்குது. அப்ப என்ன ஆகும், இவன் ஒன்ஸ் தொட்டுட்டான், இப்ப அந்த பொண்ணு போனா மென்டலும் ஆயிடுவான். அந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க பெரும்பாலும் அந்த ஸ்கூல் டைம்ல லவ் பண்றது. இன்னொரு சம்பவம் இருக்குது, அந்த பையன் வந்து கிறிஸ்டின் பையன், பொண்ணு வந்து முஸ்லீம் பொண்ணு. இது நான் சொல்றது வந்து நம்மளாம் சின்ன வயசுல இந்த போன்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த டைம், ஸ்கூல் படிக்கும்போது 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து லவ் பண்றாங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது தெரிஞ்சிடுது, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடுது. உடனே பொண்ணை கூப்பிட்டுட்டு அவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க, அவ்வளவுதான், நோ கான்டாக்ட். இவனும் தேடி தேடி பார்க்கறான், ஒன்றும் வேலைக்கு ஆகல. அப்போ ஒரு பையன் சொல்றான், மச்சான் அந்த பொண்ணை பார்த்தேன்டா, அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுடான்னா. அப்படியே மென்டல் ஆயிட்டார். 6 வருஷம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ட்ரெஸ் இல்லாமலாம் ரோட்ல நடந்திருக்கிறார். இப்படி ஆகி இருக்கிறார் அவரு. அப்புறம் 6 வருஷம் கழிச்சு சுயநினைவுக்கு வந்திருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து வந்திருக்கிறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பஸ்ல போகும்போது அந்த பொண்ணு பாக்குறேன், இப்பவும் என்னுடைய மைண்ட் அந்த மாதிரி ஆகுதுன்ற. அப்ப பாருங்க, அப்ப சின்ன வயசுலயே பலகீனமா, அதாவது எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனாலும் எல்லாரும் ப்ரொபோஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. யாரு ரொம்ப பலகீனமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்து திரும்ப 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 அவங்க அந்த காரியம் பண்ண வச்சிடும். அப்ப ஒன்ஸ் ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது வெளியிலே வர முடியாது. ஏன்னா அங்கேயே உன்னால மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பிரியும் போது எப்படி உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்பதான் சூசைடு, கொலை, தற்கொலை இதெல்லாம் போறது. ஸோ இப்ப ஓகே, நம்ம அங்கிருந்து வேற இடத்துக்கு போயிட்டோம். பட் நீங்க சொன்னது வந்து இதெல்லாம் இல்லாட்டின்னா இதுல போகாதுன்னு சொல்றோம். இல்லாட்டினாலும் போறாங்களே இவங்க, ஏன்னா அந்த வயசுல வந்து அப்பா அம்மா பாத்துக்கிறாங்க, அதனால போயிடுறாங்க. கரெக்டு தான், அதுக்கப்புறம் எல்லாம் பரவாயில்ல. ஆனா இப்ப வந்து இதுக்கான தண்டனை எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா, ஒண்ணா அபகரிக்கப்படும். அதுக்காக தான் கடவுள் இப்பவே இழக்கிறதுக்கு தயாரா இருங்கன்னு நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. பட் மற்றவர்கள் அதெல்லாம் விட மனசு இல்லாம புடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப எதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா எடுக்கப்படுதோ அப்ப துடிப்பாங்க பயங்கரமா.
அந்த துடிக்கிற வேதனையில நீங்க சொல்ற மாதிரி காமம், இப்ப தன்னுடைய சொந்த மகளே ரேப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்களுக்கு காமமே பிடிக்காம கூட போயிடும். ஏன்னா அதுதானே ஞாபகம் வரும் இல்லையா? சோ மேபி அவருக்கு மகாத்மா காந்தி காமத்தை வெறுத்ததுக்கு அது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே பிரம்மச்சரிய விரதமாக இருந்ததுக்கு காரணம் வந்து என் அப்பாவுடைய டெத்தோட அது லிங்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயம். இன்னும் கேட்டீங்கன்னா இப்ப இந்த நிலச்சரிவு வந்தது இல்லையா கேரளால, அது ஆக்சுவலா ஹனிமூன் ஸ்பாட் அது இல்லையா? முழுக்க முழுக்க அந்த காமத்திலே இருக்கிற இடம் தான் சரிஞ்சு விழுந்துட்டு இருக்குது. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னா இப்ப சிரிப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இவன் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையெல்லாம் ஆகும் கடைசியில. எல்லாம் இப்பவே சொல்றாங்க சென்னையெல்லாம் தீவா மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ஆழம் வந்து கடல் மட்டத்தை விட கீழெல்லாம் இருக்குதான் நிறைய பகுதிகள். அப்ப தீவாக மாறிடும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். அந்த நேரத்துல சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. அதே நேரத்துல அந்த நேரத்திலயும் அவனால காமத்தையும் விட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சப்போஸ் லவ் பண்ணி அந்த மாதிரி ஒன்னா இருக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அப்ப இவன் காமத்துல ஈடுபடும் போது பூமி அதிர்றத அவன் உணர்வான். அந்த நிலநடுக்கம் இது நடந்துட்டு இருக்கும். ஆனா கரெக்டா இவன் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை திரும்ப திரும்ப அதை ட்ரை பண்ணும் போதெல்லாம் வரும்போது தானா நம்புவானா இல்லையா? இன்னைக்கு என்னதான் அவன் மூட நம்பிக்கைனாலும் அப்ப நம்புவான். இங்க கை வச்சா அங்க வெடிக்குதுன்னு அவனுக்கு தெரியும். அப்பதான் அவனுக்கு அதனாலதான் எல்லா மதத்திலும் அந்த காமத்தை தள்ளி வைக்கிறதுக்கு வந்து எப்படி ஆழமா பதிவாயிடுச்சுன்னா இந்த உலகழிவின் போது பதிவானதுதான். கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா காமத்துல இல்லாம போவாங்க. இந்துக்கள் பாத்தீங்கன்னா சாமி ரூம்னு தனியா வச்சிருப்பாங்க. காமத்துல இருக்கிற அன்னைக்கெல்லாம் அந்த ரூம் பக்கமே போக மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் இப்ப கூட இவ்வளவு காமத்துல ஊர்ன டைம்ல இப்படி இருக்கிறாங்கன்னா 2 தலைமுறை முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா? அதுதான் தண்டனை. அந்த நேரத்துல வந்து அந்த உலக அழிவும் காமமும் அப்படியே கொஞ்சம் காம வசப்பட்டாலே இது ஆகும். அவ்வளவு ஏன் பிரதர், நம்ம சின்ன வயசுல யோசிச்சு பாருங்களா, ஒரு பொண்ணு அழகா இருக்கிற நீங்க பார்த்துட்டு இருக்கும்போதே தடுக்கி விழுவீங்க அல்லது எங்கேயாவது போய் இடிச்சுக்குவீங்க. அந்த செகண்டே உங்களுக்கு தெரியும், உங்களை அறியாம தெரியும் இதனாலதான் இது ஆகுதுன்ட்டு. இத வந்து சைக்காலஜி புக்லயே சொல்லுவாங்க, பார்த்தா தடுக்கி விழுவாங்கன்ட்டு. ஆனா அவனுக்கு வந்து இது தண்டனையாக கிடைக்கிறதா அவனுக்கு தெரியல. அவன் என்னமோ வேணும்னு தடுக்கி விழற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது என்னன்னா நீ பண்றது தப்புன்றதுக்காக. நீ இன்னும் கேட்டீங்கன்னா அந்த ஒரு தப்புலயும் அந்த கடவுள் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, ஆதாம் ஏவாள் கனியை சாப்பிடும்போது ஏன் கடவுள் தடுக்கல அப்படின்னுவாங்க. உண்மையிலே ஒரு தப்பும் குறிப்பாக காமம் சார்ந்த தப்பு பண்ணும் பொழுது வார்னிங் கண்டிப்பாக வரும். நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணும் பொழுது அந்த நேரம், இப்ப ஒரு ஆபாச படம் பாக்குறீங்கன்னா அந்த நேரம் கதவு தட்டுவாங்க, டக்குன்னு கதவு தட்டுவாங்க. ஆக்சுவலா இதே மாதிரி மகாத்மா காந்தி காமத்துல ஈடுபட்டு இருக்கும்போது ஒய்ஃபோட அப்பா சீரியஸ்ன்னு சொல்றதுக்கு ஒருத்தங்க கதவு தட்டினாங்களாம். அப்ப வந்து ஒரு கெட்ட வார்த்தையில திட்டினாராம், விபச்சாரி மகன் அப்படின்றத கெட்ட வார்த்தையில அவர் திட்டுறாரு. எவன்டா இந்த நேரத்துல வரான்ட்டு. அப்ப பாருங்க தடுக்க வருது பாருங்க, ஒரு தடவையும் வருது பாருங்க இல்லையா? அது இருக்கட்டும், ஆபாச படம் பாக்குறதா இருக்கட்டும், தடை வந்தே தீரும், வராம இருக்கவே இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நீங்க அதை தேடியே போவீங்க. அப்பயும் உங்களுக்கு வந்து யாரோ வாட்ச் பண்ற மாதிரி உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். காமத்துல ஈடுபட்டாலும் சரி, ஆபாச படம் பார்த்தாலும் சரி, காமம் சார்ந்த எது பண்ணாலும் சரி, நீங்க ஒரு பொண்ணையே பார்த்துட்டு இருந்தா கூட உங்களை அறியாம யாரோ உங்களை பாக்குற மாதிரியே இருக்கும், நிஜமாகவே பார்த்துக்கிட்டும் இருப்பாங்க. அது வந்து நீங்க உங்க மதிக்கக்கூடிய ஒருத்தர் உங்களை பாக்குறாங்க, நீங்க ஒரு பொண்ணை இச்சையா பாக்குறீங்க எங்கேயோ ஒரு இடத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னொருத்தர் நீங்க மதிக்கக்கூடிய ஒருத்தர் உங்களை பார்த்து சிரிக்கிறாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சோ இத்தனை வார்னிங் கண்டிப்பாக கடவுள் கொடுத்துக்கிட்டே தான் வர்றார். அதையும் மீறி நீங்க போக 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 தான் அந்த உலக அழிவு வர்றது. அந்த நேரத்தில் தான் காமம் விடப்படும். இப்போ மலையாள நடிகர்களே பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா பண்ணிட்டு இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனா இப்பதான் வந்து மாற்றாங்க, ஒரு நாள் வந்து மாற்றாங்க. இப்போ வேதத்துல எல்லாம் இது வரும், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், ஒரு நாள் கண்டிப்பா பைபிள்ல இருக்கும், அந்தரங்கமாய் நடப்பது வெளியரங்கமாய் மாறும் அப்படின்ட்டு. சோ இப்ப வந்து இது எவ்வளவு, அதாவது இப்ப என்னன்னா 2-3 பேர் மாட்டி இருக்கிறாங்க. ஆனா இந்த தப்பு 2-3 பேர் மட்டும் பண்ணிருக்க மாட்டாங்க, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை கூட பண்ணிருக்கலாம். அத்தனை பேருக்கும் பயம் இருந்துகிட்டே இருக்கும்ல, நாளைக்கு நம்ப மாட்டிக்குமான்ட்டு. அதுவே தண்டனை தானே. அவன் மாட்டாட்டினா கூட அது தண்டனை தானே. ஏன்னா ஒரு நடிகையா வராங்க. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பெண் சம்மதத்தோடவே நடந்திருந்தா கூட பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு அவ வரலாம்.
அவன் என்ன லவ் பண்ணல, விட்டுட்டு வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டான் போது பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு இது. நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இப்படி. ஏன்னா இப்ப நிறைய ரேப் கேஸ் இந்த மாதிரி பொய்யான ஃபேக் ரேப் கேஸ் 50% வருதுன்றாங்க இந்தியாவிலே. ஆனா இப்போ இந்த பயத்திலேயே வந்து அந்த அதெல்லாம் குறையும் இல்லையா? இந்த பயத்துல எல்லாரும் மாட்டல அப்படின்னாலும் மாட்டிடுவோம் அப்படின்ற பயத்திலேயே வந்து இனிமே இது பக்கமே போக கூடாது அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா? கண்டிப்பா பிரதர். அப்போ வந்து அங்க வந்து இறைவன் வந்து மன்னிக்க கூடியவனாகவும் கருணையாளன் தான் இருக்கிற, ஒரேடியா வந்து போட்டு இது அதான் வாய்ப்பு கொடுக்கிறாருல்ல, ஒவ்வொரு தடையும் கொடுக்கிறாருல்ல, வார்னிங் பண்ணி பண்ணி. குரான்ல வந்து எச்சரித்து ஏதோ ஒரு வார்த்தை வரும் சூப்பரா, நல்லுபதேசம். எச்சரித்து நல்வழிப்படுத்துவோம், அதாவது அன்பையும் காட்டி எச்சரிக்கையும் பண்ற மாதிரி ஒரு லைன் வரும். சோ ரெண்டுமே நடக்குது இங்க. இன்னொரு சம்பவம் பாருங்களா, ஒரு தமிழ்ல ஒரு நாடக சீரியல் ஆக்டர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு, வேற மதத்து பொண்ணை கல்யாணம் பண்றாரு. அப்ப வந்து வேற ஒரு பொண்ணோட தொடர்புன்ட்டு பிரச்சனை வந்து அவங்க பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அப்ப வந்து நிறைய அவர் மேல வந்து அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அவர் திருநங்கையோட இருந்தாரு, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நிறைய பேரோட தொடர்புல இருந்தாரு, அப்படி எல்லாம் வந்துச்சு. அது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அடங்கிச்சு. ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு பொண்ணு கிட்ட அவர் அதே மாதிரி பேசுறத இந்த பொண்ணு மேபி இந்த பொண்ணை செட் பண்ணி கூட ஒரு பொண்ணை விட்டு பேசியிருப்பாளா என்னன்னு தெரியல, அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியில விடுறாங்க. இப்ப எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த காமத்துடைய பவர் பாருங்க, இதனாலதான் விழுந்தோம், அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியல. அதுதான் சாத்தானுடைய பவர். பாவம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும் பாவம். சோ அதையும் மீறி தண்டனை அதிகம். அதாவது நீங்க என்னன்னா ஒரு தடவை வரும்போது நீங்களே உங்க மனதை கண்ட்ரோல் பண்ணி வெளியில வந்துட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க தண்டனையில இருந்து. ஆனா மீறி விழுந்தீங்கன்னா இதை விட பெரிய தண்டனை வரும். மறுபடியும் மீறி போய் அந்த தண்டனைக்கு பிறகு போய் சக்தி இல்லாம தானே. ஆமா பிரதர், அந்த சக்தியை கொடுக்கறதுக்கு தானே இறைவன் ஞானத்தை கொடுக்கிறாரு. தண்டனையும் அப்படித்தானே கொடுக்கப்படுது. இப்ப ஜெயிலையும் இந்த ஞானம் கிடைக்கும். இப்ப நம்ம கொடுக்காட்டினா கூட மற்ற கொடுப்பாங்க. இது வந்து இப்போ மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, இது வந்து இல்ல அப்படின்னா இது வந்து இன்னும் அதிகம் தானே ஆகும். இன்னும் வந்து அவங்க அது வந்து மனிதர்களுடைய நம்பிக்கை. அது நிறைய பெண்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் காமத்தை கொடுக்கலன்னா என் புருஷன் வெளில போயிடுவான். அப்படி கள்ள தொடர்புல இருக்கிறவங்க அத்தனை பேரும் திருமணம் ஆனவர்கள் தான், மனைவியோட காமத்துல இருக்கிறவங்க தான். இதுக்காக அவன் போறதில்ல, அதுக்கு அடிமை ஆனதுனால போறான். அந்த அடிமை ஆக்குனது மனைவி தானே இல்லையா? அதே மாதிரி மனைவியுமே அது மாதிரி போனதுக்கு அவளை அடிமை ஆக்குனதும் கணவன் தானே. அது வரைக்கும் ஜென்ரலாவே ஆணை விட பெண்ணுக்கு வந்து பற்று தான் அதிகமா இருக்குமே தவிர காமம் அதிகமா இருக்காது. ஆனா இவன் ருசி காட்டி விட்டதுக்கு பிறகு அவங்க பற்றும் தேடிதான் போறாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு சண்டை வரதான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையில. சோ இதை வாய்ப்பாக பயன்படுத்தி அவ போவா. அதே நேரத்தில் இவனும் அந்த பலகீனத்தை அடக்க முடியலன்னும் போது அது ஒரு காரணமாக அவளுக்கு ஆயிடுது. நீ மட்டும் யோக்கியமா அந்த மாதிரி ஆயிடுது. ஆனால் கணவன் மனைவியாகவே இருந்தாலும் இந்த காமத்தை விட்டு நம்ம வெளியில வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூடவே இன்னொன்னு என்னன்னா, கடவுள் தான் எனக்கு எல்லாமே. கணவனா இருக்கட்டும், அப்பா அம்மா இருக்கட்டும், பாத்துக்கிறது அவரு தான். நீ ஒரு கருவி அப்படின்றதுல அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கிறவங்க வந்து கணவன் போனாலும் கவலைப்பட மாட்டாங்க, மனைவி போனாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அது தனி கணக்கு. அவங்களுடைய கணக்கு குரான்ல அடிக்கடி வரும் பாருங்க. அவங்க கணக்கு அவங்க கிட்ட கேட்கப்படும், உங்ககிட்ட கேட்கப்படாது. உங்க கணக்கு அவங்க கிட்ட கேட்கப்படாது இல்லையா? மனைவி பண்ற தப்புக்கு கடவுள் மனைவி கிட்ட கேட்டுக்குவார், கணவன் பண்ற தப்புக்கு அதனால இல்ல மனைவி போனா அதனால போனன்னு சொன்னாலும் செல்லுபடி ஆகாது. நீ தப்பு பண்ணீங்க இல்லையா, அவ்வளவுதான். இவ்வளவுதான் இங்க. சோ அப்ப வந்து கடவுளுக்கு மட்டும்தான் நான் பயந்துட்டு இருக்கிறேன், இவ இப்படி போறதுனால பழி வாங்கணும்ன்றதுக்காக போனோம்னா மாட்டிக்குவேன். அது ஒரு தனி ஆத்மா, கடவுளுடைய குழந்தை, அவ்வளவுதான். அப்ப என் கணவனாக இருந்தாலோ என் மனைவியாக இருந்தாலோ நடத்தை மாறி போறான்னா அது வந்து கடவுள்கிட்ட அவங்க பதில் சொல்லிக்குவாங்க. ஏன்னா காமத்துல கணவனோட விழுறதே தப்புன்னும் போது மற்றவர்களோட விழுறது வந்து இன்னும் காமம் அதிகமானதோடைய அடையாளம். சோ அப்ப போக போக அது அதாவது கடவுள்கிட்ட வாங்குறாங்கன்றத விட இங்கேயே தண்டனை கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி. இல்ல நிறைய நியூஸ்ல எல்லாம் அப்படித்தானே வந்துகிட்டு இருக்குது. இப்ப சமீபமா ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி இந்த மாதிரி யாரோடய தொடர்புன்ட்டு ஒரு பிரச்சனை ரொம்ப நாள் வந்து அப்புறம் பிரிஞ்சு அந்த பொண்ணு வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருச்சு.
பண்ண பிறகும் இவன் வேலை மெனக்கிட்டு அந்த பொண்ணு யார் கூட வரா அந்த பொண்ணை வந்து கையும் களவுமா பிடிக்கணும்ட்டு மரத்து மேல ஏறி அவங்க ரூம்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு கடகடகடன்னு வெளில வந்து பூட்டிட்டு போலீஸ்க்கு போன் பண்றான், ஊர் மக்கள் எல்லாம் கூட்டுறான். அதுக்கப்புறம் போலீஸ் அனுப்பிச்சிடுச்சு. பட் இருந்தாலும் அசிங்கம் தானே இது இல்லையா? இன்னொருத்தனோட அவனும் கல்யாணம் ஆனவன், வேற யாருக்கோ கல்யாணம் ஆனவன், அவன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய அசிங்கம். அப்ப அந்த பொண்ணே சொல்றா, இப்ப என்ன வேணும், நான் போய் தற்கொலை பண்ணிக்குவான்றான். அப்ப அதை தூண்டக்கூடிய அளவிற்கு இது வந்து தப்புன்னு தெரியுது இல்லையா? சோ அதுதான் அந்த காமத்தில் என்னதான் சட்டம் உங்களுக்கு சாதகமாக கள்ள தொடர்பு ரைட்டுன்னு சொன்னாலும் உங்களுக்கு மனசாட்சி உறுத்துது இல்ல, சொல்ல வெக்கமா இருக்குது இல்ல. அதுதான் அங்க விஷயம். சட்டம் மாறும் தான், மனித சட்டம் மாறும் தான். கள்ள தொடர்பு ஆமா, ஏன்னா திரும்புற பக்கமெல்லாம் அந்த கேஸ் வர்றதுனால எத்தனை பேர் தான் பிடிச்சி ஜெயில போடுறது. அதனால அவங்க விட்டுட்டாங்க. ஆனா விட்டாலும் இங்க மனிதனுடைய குணம் இருக்குதுல்ல, அந்த ஜெல்லசின்னு வரும்போது கொலையெல்லாம் பண்றாங்கல்ல, அதுல இருந்து பாதுகாப்பு கிடையாது இல்ல. இப்ப நார்த் இந்தியால வந்து இந்த மாதிரி கேஸ் வருது, இந்த மாதிரி நான் லிவிங் டுகெதர்ல இருக்கிறேன், என் ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்றான்ட்டு. அவங்க கேட்டிருக்கிறாங்க, இந்தியாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதாவது நீ பண்ணிக்கலாம் ஆனா பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். சோ அதுதான் அந்த இது இந்த மாதிரி விஷயம் இருக்குது இல்ல. நிறைய சட்டம் வந்து ஓரின சேர்க்கை அங்கீகரிக்குது, எல்லாமே அங்கீகரிக்குது. ஆனா சமுதாயத்தினால வர அவமானத்தை அது தடுக்க முடியாது. அது இருக்குல்ல. சோ அதுதான் அதே மாதிரிதான் அந்த ஓரின சேர்க்கை கூட ஒரு விதத்துல அந்த காமத்தில் முன்ஜென்மத்தில் அதிகமாக ஊறினதுக்கு தண்டனையாக வர்றதுதான் அது. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் எந்த நாடு, அமெரிக்கா உட்பட எந்த நாடா இருந்தாலும் வீட்டில இருந்தே எதிர்ப்பு வரும், ஆரம்பத்துல இருந்தே எதிர்ப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். சோ எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அவங்க போக வேண்டியதா இருக்கும். அப்பயும் நிம்மதியா அவங்க வாழ முடியாது. சோ அதுவே ஒரு தண்டனை தான் அவங்களுக்கு. இதை விட கொடுமை, இவ்வளவுத்தையும் விட்டுட்டு வந்து அந்த ஓரின சேர்க்கை பார்ட்னரே அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தர் பின்னாடி போறதுதான் மிகப்பெரிய தண்டனை. ஏன்னா சமுதாயத்தை விட்டு சீரியஸா வந்து கட்சியில இதுக்காகவே ஆண் பெண்ணா மாறி இருப்பாங்க. நிறைய நியூஸ் தமிழ்ல இப்ப எல்லாம் வருது. கட்சியில அந்த பொண்ணு வேற ஒருத்தரோட போயிட்டு இருப்பான். சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனா இப்போ வந்து ஒழுக்கமா வாழக்கூடியவங்களும் இருக்கதானே செய்யறாங்க. திருமணம் ஆகியும் ஒழுக்கமா வாழக்கூடியவங்களும் இருக்கதானே செய்யறாங்க. கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு உணர்வு இருந்தால் கூட பல காரணங்கள், ஒண்ணு கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்ல, குடும்ப கௌரவம், அந்த மரியாதை, அது பேர் கெட்டக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்களை கூட விழ வைக்கிற அளவுக்கு இந்த மாயைக்கு சக்தி அதிகம். மாயைக்கு சக்தி அதிகம்ன்றதோட இவங்க பலகீனமா இருக்கிறாங்க. எப்படின்னா இதனால கிடைக்கிற தண்டனையை விட இதனால கிடைக்கிற அந்த சந்தோஷத்தின் போதை இருக்கு பாத்தீங்களா, அதை பற்றிய எண்ணம் அதிகமாக மேலும். அப்படிதான் அவங்க தப்பு பண்றாங்க. ஆனா தப்பு பண்ண உடனே அவனுக்கு தெரிஞ்சிடுது, ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ண. அதுவும் மாட்டும் போது அவனுக்கு தெரியுது, மாற்ற வரைக்கும் அவனுக்கு தெரியல, தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறான். இப்ப கூட கிருஷ்ணகிரியில ஃபேக் என்சிசி கேம்ப் போட்டு நிறைய பெண்களோட பாலியல தப்பா நடந்திருக்கிறாங்க, ஸ்கூல் பொண்ணுங்க கூட. ஸோ அது வெளியில வந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே அவன் தற்கொலை பண்ணிட்டான். அப்பதான் அவனுக்கு புத்தியே வேலை செய்யுது. அதுதான் புத்தியை தான் லாக் பண்ணுது மாயா அப்படின்னு கடவுள் சொல்லுவாங்க. புத்தி வேலை செய்யாம பண்ணிடும். அந்த புத்தியை தான் வலிமையாக்குறாரு. அதான் ஆத்ம பலம்ன்றது. ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாக இருக்குன்னா நீங்களும் அவனை பகைவனாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு. கண்டிப்பா. ஒரு எதிரின்றது அந்த நேரத்துல வந்து வேலை செய்யாது. அதுதான் கோவம் வந்துருச்சு அப்படின்னா எதையாவது உடைச்சாதான் கோவம் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கோபத்துல இருந்து கூட சீக்கிரமா வெளியில வந்துடலாம் பிரதர். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியும். காமம் அப்படி கிடையாது. ஒன்ஸ் நீங்க தொடர்பை ஏற்படுத்திட்டீங்கன்னா மீண்டும் 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 மீண்டும், அதாவது அந்த குடும்பமானம் போற ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப அந்த தொடர்பு தேடி போய்கிட்டே இருக்கும். இங்க பொண்டாட்டி புள்ள மானம் போகுது, அதை பத்தி எல்லாம் கவலையே படாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க பொண்ணு, அந்த பொண்ணுக்கே கல்யாண வயசு, அந்த பொண்ணு கேட்கறா, அப்பா இந்த மாதிரி பண்றியப்பா, உனக்கு வந்து நாங்க முக்கியமா அந்த பொண்ணு முக்கியமா? எனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம்ன்றான். என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி பண்ணிடும் அது. அதுதான் அந்த பெரிய விஷயம் அது. ஸோ அதுக்காக தான் ஆத்ம பலத்தை ஏற்ற சொல்றது. ஏன்னா இதுதான் பாதுகாப்பு. இனி விழப்போறது எல்லாமே பாத்தீங்கன்னா காமத்துல தான் விழுவாங்க. அதே நேரத்தில் இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நிலை இல்லாத மாதிரி விலைவாசி ஏறுது,
உள்நாட்டு யுத்தம் வந்துச்சுன்னா இன்னும் மோசமாகும், எல்லாமே ஆகும். ஆனா அந்த நேரத்திலும் யார் காமத்திலேயே சுத்தமாறும் புத்தியை ஈடுபடுத்தலையோ, மைண்டு சலனம் கூட ஆகாத அளவுக்கு இறைவன் நினைவுல சக்தி ஏத்திட்டாங்களோ, அவங்க வந்து அதிகமா உழைக்க முடியும், கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் உழைப்பிலே அவனுக்கு வந்து வருமானம் வரும். ஏன்னா அது போக்கஸ்டா இருக்குது. அப்ப அப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையானதை அவங்களால சம்பாதிக்க முடியும். ஆனா மயக்கத்துல இருக்கிறவன் அந்த மயக்கத்தினால போனதுனால வர பிரச்சனையிலே புத்தி மாட்டிக்கும். பிரச்சனை வராட்டினாலும் மயக்கத்திலே மாட்டிக்கும். எப்படியா இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை தான், வேலை செய்ய முடியாது. சோ இதுதான் திடீர்னு நல்லா படிக்கிற பசங்க படிக்காம போறதுக்கு இதான் ஒரு காரணமாக இருக்கும். வேற எதுவுமே காரணமா இருக்காது. எப்ப அந்த காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அப்படி, ஏன்னா இதுல வந்து காமம், ஆபாச படம், இந்த மாதிரி விஷயங்கள் பாக்குற எல்லாரும் வந்து பயங்கர அடிக்ட் ஆயிட மாட்டாங்க. ஆனா யார் முன் ஜென்மத்துல ரொம்ப ஊறி இருக்கிறானோ அவன் பார்த்த உடனே அடிக்ட் ஆயிடுவான். அதுதான் அங்க வித்தியாசம். அப்ப அது படிப்புல தெரியும். படிக்க முடியாது, உருப்படியா எந்த வேலையும் பண்ண முடியாது. ஆனா எப்ப இதை விடுறாங்களோ, இதை விட்ட உடனே பாத்தீங்கன்னா அவனுக்கே ஆச்சரியப்படுற மாதிரி விசேஷ குணங்கள் வெளியில வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஏன் வரலன்னா இந்த காமம்ன்ற மயக்கம் அடக்கி வச்சிருக்கு. அப்ப இளையராஜா, ரஹ்மான் போன்றவர்கள்லாம் வந்து ஜீனியஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? சின்ன வயசுல இருந்தே இதுல கட்டுப்பாடா இருக்கிறாங்க இல்லையா? ரெண்டு பேருமே ஆன்மீகத்தின் பக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது வெளியில வருது. அதே அதே வந்து சின்ன புகழ். இப்போ ஒரு நடிகர் ஒருத்தர், அவரே சொன்னதுனால பேரே சொல்லிடுறேன், விக்னேஷ்ன்ட்டு, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பெரிய நடிகர். அவர் சொல்றாரு, அந்த பெண்கள், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இதுல போயே நான் வீணானன்ற அந்த அந்த மயக்கத்துல இது இப்படி எல்லாம் நமக்கு இருக்குமா? நான் கிராமத்துல இருந்தவன். அப்ப அந்த மயக்கத்துல போய் இங்க ஒழுங்கா முடிவு எடுக்க முடியாது. கரெக்டான படத்தை எடுக்கிறது. அந்த நடிகர் அவரே தான். அவர் சொல்றாரு, இதனாலதான் நான் வீணா போனேன்ற. அப்ப கிளீனா தெரியுது பாருங்க. இதே முகமது அலி இருக்கிறார் இல்லையா? முகமது அலி தானே அவர் பேரு, குத்துச்சண்டை வீரர், அவரு சொன்னாரு, வெற்றி அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க கஷ்டப்பட்ட பயிற்சி பண்றதெல்லாம் தேவை கிடையாது. இந்த பப்புக்கு போறது, பெண்கள் பின்னாடி போறது, இதையெல்லாம் விட்டுட்டு தனியா போய் பெட்ல படுத்துட்டு கரெக்டா காலைல சீக்கிரமா நினைச்சாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க. அப்ப இந்த மயக்கம் தான் உங்களை வந்து ஜெயிக்க விடாம பண்ணுது. மைக் டைசன் அவ்வளவு புகழின் உச்சத்துக்கு போயும் அந்த மயக்கத்துல இருந்து வெளியில வர முடியாததுனால தானே நடுவுல ஜெயிலுக்கு போனாரு, ரேப் கேஸ்ல உள்ள போனாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுக்கு காரணம் அவரு வளர்ந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த சூழ்நிலையில அவங்க பிறக்கிறதே இந்த பாவத்துடைய காரணம் தான். அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கணும், முன் ஜென்மத்துல ஏதோ ஒண்ணு பண்ணதுனாலதான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஏரியால, அங்க வந்து விபச்சாரம் சாதாரணமா, திருடுறது சாதாரணமா, கொலை பண்றதும் சாதாரணமா அவர் இருந்த ஏரியால. சோ அதனால எனக்கு இது வெளி உலகம் எனக்கு நார்மல் நினைச்சதெல்லாம் இங்க ஜெயிலுக்கு போற விஷயமா இருக்குதுன்றாரு. அப்ப அவங்க இன்னும் அதிக முயற்சி பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மனம் அதிகமாக இழுக்கப்படுதுன்னா நீங்க தான் அதிக முயற்சி பண்ணணும் வெளியில இருந்து வர்றதுக்கு. அப்போ இந்த உலக வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கே வந்து நம்ம இதுல கட்டுப்பாடா இருந்தோம் அப்படின்னு சொன்னா இங்கேயே அந்த வெற்றின்றது இங்கேயும் வெற்றி தான், மறு அடுத்த உலகத்திலயும் நமக்கு வந்து வெற்றி இருக்கும். கண்டிப்பா. ஆமா, கடவுள் இதை கொடுக்கறது சொர்க்கம் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கொடுக்குறாரு, சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான். பட் இங்கேயே வந்து இங்கேயும் நீங்க வெற்றி அடையணும்னாலும் அங்க உலக ஆஸ்திரியா அடையணும்னாலும் ஒன்னே ஒண்ணுதான், தூய்மையா இருக்கணும். அதுக்கு ஒரே வழி இறைவன் நினைவுலே இருக்கணும், இல்லைன்னா முடியாது. ஏன்னா மனசளவுல செலவு நம்ம ஆனாலும் உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்க உடல் அளவுல காமத்துல இல்லாட்டினா கூட மனசுல சலனமாகி தானே நிறைய பேர் வந்து திடீர்னு இன்னொருத்தனை விட்டுட்டு போன உடனே அந்த பொண்ணே பையனுக்கு விஷத்தை கொடுத்து சாவடிக்குது, இதெல்லாம் பண்ணுது. ஏன்னா அந்த மனம் வந்து மனசாலேயே அது அந்த பொண்ணு வாழ வாழ பலகீனமாகுது, மனம் பலகீனமாகுது. சோ அதுதான் யாரு எவ்வளவு பலகீனமானவங்க நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு சிலர் அப்ப இந்த சினிமால எல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது சில படங்கள்ல பொண்ணு வந்து துரத்தி லவ் பண்ணும் ஹீரோவை. ஜென்ரலா அப்படி காட்ட மாட்டாங்க. பட் அப்படி காட்டும்போது வா, இந்த மாதிரி நம்மள துரத்தி காட்ட லவ் பண்ணா நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆனா அப்படி துரத்தி லவ் பண்ற பொண்ணு ரொம்ப ரொம்ப பலகீனமானவர். அதனாலதான் துரத்தி லவ் பண்ணுது. சீக்கிரமா மனநலம் பாதிக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் ஏண்டா மாட்டணும்னு ஆயிடும். புது புது அர்த்தங்கள் படம் மாதிரி அங்க அப்படித்தானே ஆகும். அதேதான் அங்க காட்டி இருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சோ இதுல இருந்து அதாவது மற்ற விஷயத்தை சார்ந்து உங்களுடைய அமைதியோ நிம்மதியோ ஆனந்தமோ இருக்கக்கூடாது. இறைவன் நினைவினால் மட்டுமே அது வரணும். மற்றபடி நீங்க சொன்னீங்களா எதிர்காலத்தை நோக்கி புத்தி போறது காரணம் பயம். எதிர்காலம் என்ன ஆகும்? இறைவன் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், கேரண்டி கொடுக்குறாரு. ஏன்னா சொர்க்கத்துல நீ தூய்மையா இருந்ததுக்கு சொர்க்கத்தையே கொடுத்தான்.
ஆனா உனக்கே தெரியாது எப்படி தூய்மையா இருக்கிறேன்ட்டு. ஆனா இப்ப நான் உண்மையா உன்னை தூய்மையாக்கி உன் கூடவே இருக்கிறேன் விட்டுருவேனான்ற. அப்புறம் எதுக்கு நம்ம எதிர்காலத்தை பத்தி கவலைப்படணும்? என்ன ஆயிடுமோன்ற அந்த பயம் தேவையில்லை. கடவுளுடைய வழிப்படி மட்டும் நடங்க. கரெக்டா அந்த தர்மத்தின்படி எடுத்து வைக்கிறீங்க. கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அப்படி வைக்கும்போது தான் கடவுளுடைய அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு எடுத்து வச்சீங்கன்னா கடவுள் சரி ஓகேப்பா. ஏன்னா நிறைய பேர் காசு தான் பாதுகாக்கும்ட்டு தப்பான வழியில போவாங்க. கடைசியில அதனாலே மாட்டுவாங்க. அப்ப அவரு ஒண்ணும் பண்ண மாட்டார், விலகி இருந்து சாட்சியா பார்ப்பார். அடுத்த வீடியோல வந்து இந்த கடவுள் வழின்னா என்ன, கடவுள் வழிப்படி எப்படி போறது, கடவுளுடைய வழிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். கண்டிப்பா பிரதர். பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். சூப்பரா நிறைய கேள்விகள் கேட்டீங்க. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.